ஹாய், வணக்கம் உறவுகளே. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா? இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ராசாத்தி. எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க மக்களே? எனக்கு 2 நாளாக உடம்பு சரியில்ல. அதாவது என்ன சொல்லணும்னா, உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. கை, கால் சோர்ந்து போய் அந்த மாதிரி இருந்தது. அதனால தான் நேத்தெல்லாம் லைவ்ல வர முடியல. லைவ் போட முடியல. எதுவும் பண்ண முடியல. அந்தளவுக்கு இருந்தது. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் சரி கொஞ்சம் நேரம் லைவ் போடணும்ல. போடாமல் விட்டா சரி வராதுல்ல. அப்படின்னு தான் லைவ்ல வந்தேன். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த நம்ம கரூரில் நடந்த சம்பவம் ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. இது நம்ம யாரை என்ன சொல்கிறோன்னே, யாரை குத்தம் சொல்கிறோன்னே தெரியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நம்மளுக்கும் குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது. இதை சொல்கிறதா அதை சொல்கிறதா எனக்கு தெரியலைங்க. எனக்கு தெரிஞ்ச கருத்தை மக்கள்கிட்ட சொல்கிறேன். ரொம்ப மன வருத்தம் தான். ஏன்னா நானும் பசங்களை பெற்றவ தானே, எனக்கு எல்லா கஷ்டமும் தெரியும். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நேரலை இப்போ என்னுடைய நேரலை ஆரம்பிக்க போகிறேன். மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நிறைய கரூர் தாய்மார்கள் நிறைய வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. என்ன ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. அதிலேருந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. நன்றிங்க.